ஓம் சாந்தி. 16/7/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி: பாப் தாதா நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகளிடம் என்ன பார்த்து கொண்டிருந்தார்? அவை யாவை? பாப் தாதா சொல்றாரு, இன்று பாப் தாதா நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகளிடம் விசேஷமான 2 சக்திகளை பார்த்து கொண்டிருந்தார். அந்த 2 சக்திகள், ஒன்று தர்மத்தின் சக்தி, இரண்டாவது சுயராஜ்யத்தின் சக்தியாகும். இரண்டாவது கேள்வி: சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகள் எப்படி இருப்பார்கள்? சுயராஜ்ய அதிகாரி அல்லது சுயராஜ்ய சக்தியுடையவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும், இயற்கை மற்றும் மாயாவின் அனைத்து சொரூபங்களுக்கும் அடிமை ஆக மாட்டார்கள், அதிகாரியாக இருப்பார்கள். மூன்றாவது கேள்வி: எதை சதா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பாப் தாதா கூறுகின்றார்? எதை சதா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பாப் தாதா கூறுகின்றார்? அதுக்கு பாபா பதில் சொல்றாரு, நான் பிராமண ஆத்மா, ராஜ்யத்தின் சக்தி மற்றும் தர்மத்தின் சக்திக்கு அதிகாரி ஆத்மா என்பதை சதா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பாப் தாதா கூறுகின்றார். நான் பிராமண ஆத்மா, ராஜ்யத்தின் சக்தி மற்றும் தர்மத்தின் சக்திக்கு அதிகாரி ஆத்மா என்பதை சதா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பாப் தாதா கூறுகின்றார். நாலாவது, நாலேஜ்ஃபுல். பாபா சொல்றார், ஞானம் நிறைந்தவர்களாக, சக்தி நிறைந்தவர்களாக ஆகிய பிறகு இவை கூடாது என்று பாப் தாதா கூறுகின்றார். நாலேஜ்ஃபுல், பவர்ஃபுல் ஆகிய பிறகு இவை கூடாது என்று பாப் தாதா கூறுகின்றார். பாபா சொல்றார், ஞானம் நிறைந்தவர்களாக, சக்தி நிறைந்தவர்களாக ஆகிய பிறகு சிறிய சிறிய விஷயத்திற்கு அப்செட் ஆவது, முகம் மாறுவது, மனநிலை மாறுவது என்பது இருக்கக்கூடாது என்று பாப் தாதா கூறுகின்றார். அஞ்சாவது கேள்வி: பாப் தாதாவிற்கு எப்படிப்பட்ட முகம் பிடிக்கவில்லை? எப்படி பார்க்க விரும்புகின்றார்? ஒவ்வொரு குழந்தையும் சதா மலர்ந்த ஆன்மீக ஒவ்வொரு குழந்தையும் சதா மலர்ந்த ஆன்மீக ரோஜாவாக பார்க்க பாப் தாதா விரும்புகின்றார். வாடியதாக அல்ல, மலர்ந்திருக்க வேண்டும் என்று பாப் தாதா பார்க்க விரும்புகிறார். ஆறாவது, மாயா எப்பொழுது சுயம் அப்செட் ஆகிவிடும், உங்களை அப்செட் செய்யாது. ஞானம் நிறைந்தவர்களாக, சக்தி நிறைந்தவர்களாக ஆகிவிடுங்கள். அந்த இருக்கையை விட்டு விடாதீர்கள், அந்த சீட்டை விட்டு விடாதீர்கள். இவர் அப்செட் ஆகக்கூடியவர் கிடையாது என்று மாயை 1-2 முறை பார்த்துவிட்டால், 1-2 முறை பார்த்துவிட்டு அது சுயம் அப்செட் ஆகிவிடும், உங்களை அப்செட் செய்யாது. நீங்கள் நாலேஜ்ஃபுல், பவர்ஃபுல் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்கள் சீட்டை விட்டுடக்கூடாது. அப்படி விடாமல் இருந்தீங்கன்னா மாயை என்ன பண்ணிடுதான், அது 1 முறை 2 முறை பார்க்கும், பார்த்துட்டு அது அப்செட் ஆகிடும், உங்களை அப்செட் செய்ய முடியாது. ஏழாவது கேள்வி: ஏன் புள்ளி வைக்க முடிவதில்லை? ஞானத்தின் கூடவே சக்திசாலியாகவும் இருக்க வேண்டும். ஆக சக்திசாலி நிலையின் குறை இருக்கிறது, ஆகையால் தான் புள்ளி வைக்க முடிவதில்லை.
8வது கேள்வி, எவற்றிற்கு மரியாதை கொடுங்கள் என்று பாப்தாதா கூறுகின்றார்? தனது விஷயத்திற்கு மரியாதை கொடுப்பது போன்று மற்றவர்களது கருத்துக்களுக்கும் மற்றவர்களது விஷயத்திற்கும் அந்த அளவிற்கு மரியாதை கொடுங்கள் என்று பாப்தாதா கூறுகின்றார். 9வது கேள்வி, சேவையில் சம்பூர்ண வெற்றிக்கான அடையாளம் என்ன? சேவையில் சம்பூர்ண வெற்றிக்கான அடையாளம் என்னவென்றால், எங்களுக்கு செய்தி கிடைக்கவில்லை என்று எந்த ஒரு ஆத்மாவும் சொல்லிவிடக்கூடாது. பத்தாவது கேள்வி, எப்படிப்பட்ட சுபாவம் உங்களை சதா லேசாகவும் எந்த ஒரு சுமையும் அனுபவம் ஆகாமல் வைத்திருக்கும்? அவ்வக்த ஈஸ்வரல பாபா சொன்னார் இல்லையா, ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் நன்மைக்கான பாவனை அல்லது இரக்க பாவனையின் சுபாவம், ஒவ்வொருவரையும் முன்னேற்றுவதற்கான சுபாவம், இனிமைத்தன்மையின் சுபாவம், பணிவுத்தன்மையின் சுபாவத்தை தாரணை செய்யுங்கள். இந்த சுபாவம் உங்களை சதா லேசாக வைத்திருக்கும். எந்த ஒரு சுமையும் அனுபவம் ஆகாது. fill in the blanks. ஃபர்ஸ்ட், பிராமணர்கள் என்றால் டேஷ் மற்றும் டேஷ் சக்தியின் அதிகாரி ஆத்மா. பிராமணர்கள் என்றால் தர்மத்தின் சக்தி மற்றும் சுயராஜ்யத்தின் சக்தி அதிகாரி ஆத்மா. 2வது, பிராமணர்கள் என்றால் தர்மத்தின் சக்தி மற்றும் சுயராஜ்யத்தின் சக்தியின் அதிகாரி ஆத்மா. 2வது, பெறுவதில் யாரும் டேஷில் வரமாட்டார்கள். எல்லாரும் பாஸ். பெறுவதில் யாரும் நம்பர் 2வில் வரமாட்டார்கள். அவங்கதான் யாரு? 3வது, குழந்தைகள் தந்தையை விட டேஷாக இருப்பதை பார்க்கின்ற போது தந்தை புன்முறுவல் செய்கின்றார். குழந்தைகள் தந்தையை விட சாமர்த்தியமாக அல்லது புத்திசாலியாக இருப்பதை பார்க்கின்ற போது தந்தைக்கு என்ன இருக்கா? புன்முறுவல், மகிழ்ச்சி செய்கின்றார். 4வது கேள்வி, தந்தையிடம் உங்களது முழு நாளிற்கான டேஷ் மற்றும் டேஷ் ஏற்படும் மாற்றம் போன்ற அனைத்து சித்திரங்களும் இருக்கிறது. தந்தையிடம் உங்களது முழு நாளிற்கான மனநிலை மற்றும் மனநிலையினால் முகத்தில் ஏற்படும் மாற்றம் போன்ற அனைத்து சித்திரங்களும் இருக்கிறது. இன்னைக்கு நாள் முழுவதும் நீங்க எப்படிலாம் இருக்கிறீங்க, அந்த சித்திரம் பாபா கிட்ட இருக்கா. உங்களுடைய மூடு எப்படி இருக்கு? மனநிலையினால் உங்களுடைய முகத்தினுடைய தோற்றம் எப்படி இருக்கு? இந்த சித்திரம்லாம் பாபா கிட்ட இருக்கு. 5வது, தந்தைக்கு டேஷை பரிசாக கொடுத்து விடுங்கள். தந்தைக்கு அப்செட் ஆவதை பரிசாக கொடுத்து விடுங்கள். கொடுத்துட்டீங்களா? 6வது, கொடுத்துட்ட உடனே மாயா பின்னாடியே வரும் இல்லையா? அதனால கவனமா இருக்கும். 6வது, டேஷ் வைப்பது சகஜம், அனைத்தையும் விட கஷ்டமானது டேஷ் ஆகும். முற்றுப்புள்ளி வைப்பது சகஜம், அனைத்தையும் விட கஷ்டமானது கேள்விக்குறியாகும். 7வது, தேக அபிமானம் டேஷ் மற்றும் டேஷில் வருகிறது. தேக அபிமானம் டேஷ் மற்றும் டேஷ் ரூபத்தில் வருகிறது. இன்னைக்கு பாபா எந்த தேக அபிமானம் சூட்சமம் மற்றும் ராயல் ரூபத்தில் வருகிறது. தேகாபிமானம் சூட்சமமான மற்றும் ராயல் ரூபத்தில் வருகிறது. 8வது, டேஷ் என்ற வியாதி மிகவும் கொடியது, அது டேஷ் ஆகுவதற்கு விடாது.
வீணானவைகள் என்ற வியாதி மிகவும் கொடியது, அது யோகி ஆகுவதற்கு விடாது. 9வது, மற்றவர்களுக்கு டேஷ் கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக டேஷ் கற்றுக் கொடுப்பவர் ஆகுங்கள். மற்றவர்களுக்கு சொல்லி கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக செய்து கற்றுக் கொடுப்பவர் ஆகுங்கள். பிரம்மா பாபா போல. 10வது, டபுள் ஃபாரினர்ஸ் இல்லையெனில் தந்தையின் டேஷ் என்ற பட்டம் அல்லது டைட்டில் நடைமுறையில் நிறுவனம் ஆகி இருக்காது. டபுள் ஃபாரினர்ஸ் இல்லையெனில் தந்தையின் விஸ்வ கல்யாணக்காரி என்ற பட்டம் நடைமுறையில் நிறுவனம் ஆகியிருக்காது. விஸ்வ கல்யாணக்காரினா உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவர் என்ற பட்டம் ப்ராக்டிக்கலில் நிறுவனம் ஆகியிருக்காது. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.